ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரையில் கோயில் கொண்டு அருள்பாலிக்கக்கூடிய அம்பாள் பராசக்தி மீனாட்சியோட ஒரு திருவிளையாடலை தான் பார்க்க போகிறோம். பிரத்யக்ஷ தெய்வமாக விளங்குகிற, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற தெய்வமாக விளங்குகிற அன்னை மீனாட்சி எத்தனையோ அற்புதங்களை, கோடான கோடி அற்புதங்களை செஞ்சு காட்டியிருக்கா. அவள் அங்கே வெறும் விக்கிரகமாக இல்லை, நடமாடுற தெய்வமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்று இருக்குது. அதன்படி நிறைய திருவிளையாடலை அவள் பண்ணியிருக்கா. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மதுரையில் இருந்த ஒரு கலெக்டர் தான் பீட்டர். அந்த பீட்டருக்கு அம்பாள் மேலே அளவு கடந்த பக்தி, மீனாட்சி மேலே அவருக்கு அவ்வளோ பக்தி. அந்த பீட்டருக்கு தினமும் அம்பாளை வழிபட்டுட்டு போகிறது தான் பழக்கமே. அப்படி தினமும் அம்பாளை கும்பிடுவார். அப்போ ஒரு நாள் மதுரையில் பெரிய மழை. இந்த மழை பெய்கிற சமயத்தில் பீட்டரோட வாசலில் ஒரு குரல் கேட்குது. அவங்க வீட்டு வாசலில் ஒரு சின்ன பொண்ணு பீட்டரை கையை பிடிச்சி வெளியில் வாங்க வாங்க வாங்கன்னு இழுக்கிறா. பீட்டர் ஒன்றுமே புரியாமல் அந்த பொண்ணு இழுத்தபடி போகிறாரு. கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய இடி அந்த வீட்டில் விழுந்து அந்த வீடே சுக்குநூறாக போயிடுச்சு. பீட்டருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன செய்கிறதுனே ஒன்றும் புரியலை, என்ன நடக்கிறதுனே அவருக்கு தெரியலை. அப்புறம்தான் வந்தது யாருன்னு கவனித்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு வேகமாக கோவிலுக்குள்ளே ஓடுறா. அந்த பொண்ணை துரத்திட்டே பீட்டர் போகிறாரு. நில்லுமா நில்லுமா, நீ யாருன்னு எனக்கு சொல்லிட்டு போமான்னு வேகமாக அந்த பொண்ணை துரத்திட்டே பீட்டர் போகிறாரு. அவள் கொஞ்ச தூரம் போய் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போயிட்டு சாக்ஷாத் அன்னை மீனாட்சியை அவள் உருமாறிடுறா. அப்போ தான் பீட்டருக்கு தெரியுது, வந்தது வேறு யாரும் இல்லை, அம்பாள் மீனாட்சி அப்படிங்கிறது பீட்டருக்கு தெரிய வருது. பீட்டருக்கு அவரோட பக்தி ஒரு பக்தியை அம்பாள் ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சு பீட்டருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒரு பக்தி பரவசத்தில் மூழ்கிறாரு. அங்கேயே மண்டியிட்டு அம்பாளை வணங்குறாரு. பீட்டரோட பக்தியை பார்த்து எல்லாருமே பீட்டரை மக்கள் எல்லாருமே பீட்டர் பாண்டியன் அப்படின்லாம் அந்த காலத்தில் கூப்பிட்டாங்க. அம்பாள் வெறுங்காலில் ஓடி வந்ததுனால அவளுக்கு நன்றி கடனாக பீட்டர் 2 தங்க பாதுகைகளை அம்பாளுக்கு கொடுத்தார். ரத்னம் பதிச்ச தங்க பாதுகைகளை கோவிலில் கொடுத்தாரு. அம்பாள் வெறும் காலில் ஓடி நம்மளை காப்பாற்றிருக்கா, அவளுக்கு நன்றி கடனாக அந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு பீட்டர் விரும்பி அம்பாளுக்கு நேர்த்தி கடனாக அந்த 2 பாதுகைகளை பரிசாக கொடுத்தாரு. இன்னமும் அது மதுரையில் இருக்குது. சித்திரை திருவிழாவில் அம்பாள் குதிரையில் எழுந்தருளும் போது அந்த பீட்டர் கொடுத்த அந்த 2 பாதுகைகளையும் போட்டுட்டு தான் அம்பாள் பவனி வருவா. பீட்டரோட பக்தி உண்மையான பக்தி. அவர் ஆங்கிலேயராக இருந்தாலும் கூட அம்பாள் மேலே அவர் செலுத்தின பக்திக்காக அம்பாள் அவர் கொடுத்த அந்த பாதுகைகளை இன்னமுமே தன்னோட காலில் அணிஞ்சு தரிசனம் கொடுக்குறா. உண்மையான பக்தி என்றைக்குமே நிலையானது, காலத்தால் அழியாதது. அதை உணர்த்துறா அம்பாள் மீனாட்சி. பீட்டர் அம்பாள் மேலே அளவு கடந்த பக்தியில் சரணடைஞ்சார். அவரோட பக்திக்கு மெச்சின அம்பாள் பீட்டருக்காக சிறுமி வடிவத்தில் ஓடி காப்பாற்றினா. ஆங்கிலேயராக இருந்தாலும் அம்பாளை நம்பி அவர் சரணடைஞ்சதுனால அம்பாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணா. இதே போல் நாமளும் அம்பாளை சரணாகதி பண்ணுவோம். அம்பாள் மீனாட்சி நாம் கூப்பிட்ட குரலுக்கும் ஓடி வருவா, நமக்கும் அருள் புரிவா. அம்பாளை நம்பினவங்களை என்றைக்குமே அவள் கைவிட மாட்டா. கூப்பிட்டோன்னு வர்றதுக்காக தான் அம்பாள் மீனாட்சி ஒரு காலை முன்னோக்கி வச்சிருக்கா. அம்பாளை சரணடைவோம். ஸ்ரீமாத்ரே நமஹா.